ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தனித்தனியாக டேஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு வந்துட்டு டோட்டல் டைம் கண்டுபிடிச்சோம். இப்போ என்னென்னா ஒர்க் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. டீம் இந்த சென்ஸ் வந்துட்டு ஒரு குரூப்லையுமே ரெண்டு பேர் இருப்பாங்க. இப்போ நமக்கான சம் பாருங்களேன். A and B can finish a work in 24 days. B and C can finish a work in 36 days. C and A can finish a work in 18 days, 18. Then how many days they can together finish the work ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கான சம் பார்த்தீங்க அப்படின்னா A and B வந்துட்டு 24, B and C 36, C and A வந்துட்டு 18. இதில் சம் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா A B கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, C கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி Bயும் C கூட A கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, Cயும் A and B கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் இது எல்லாமே பார்க்கும்போது எல்லாத்தோட ஒர்க்கும் வந்துட்டு ஜஸ்ட் ரெண்டு டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு நமக்கு வந்து டோட்டல் ஒர்க் வேணும். ஜஸ்ட் ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இது மூணுக்குமே எல்சிஎம் எடுக்கணும் இல்லைங்களா. எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கவனிங்க. இதில் மூணுலேயுமே எது ஐஎஸ் நம்பர்னு பாருங்கள், 36. ஒருவேளை 36 வந்துட்டு 10, 15, 13 வச்சுக்கலாம். இப்போ இதில் ஐஎஸ் நம்பர் எதுங்க 30 பார்த்தீங்கன்னா 15ஆலையும் டிவைட் ஆகுது, 10ஆலையும் டிவைட் ஆகுது. அப்படி சப்போஸ் கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் வந்துட்டு செட் ஆஃப் நம்பர்ஸில் வந்துட்டு அந்த ஹையஸ்ட் வேல்யூ வந்துட்டு ரிமைனிங் எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகுதுன்னா அந்த ஹையஸ்ட் நம்பரே நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போது 10, 30 எல்சிஎம் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா 10 வந்துட்டு 30 வந்துட்டு 10ஆல் டிவைட் ஆகும். புரிஞ்சுங்களா. 5, 10, 30 நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 25, 100 வந்துட்டு நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, சிம்பிள் லாஜிக்கு. உங்களுக்கு எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பிரச்சனை இல்லை. அந்த ஹையஸ்ட் வேல்யூ வந்துட்டு ரிமைனிங் இருக்க எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆச்சுன்னா அதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஒருவேளை ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2,3க்கு எல்சிஎம் என்ன 6ன்னு தானே சொல்கிறீங்க. என்ன சொல்கிறேன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆகலைன்னா நெக்ஸ்ட் இந்த 2ஆல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 6 இதில் டிவைட் ஆகுது இல்லைங்களா. அப்போ 6 எல்சிஎம் எடுத்துக்கலாம் சொல்கிறேன். ஓகே, ஹையஸ்ட் நம்பரு இருக்கிற ரிமைனிங் நம்பரால் டிவைட் ஆச்சுன்னா அதுவே நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் நம்பரை வந்து 2ஆல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பாரு. அதோட மல்டிபிள்ஸ் செக் பண்ணும். அந்த எந்த மல்டிபிள் டிவைட் ஆகுதோ அதை நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கலாம். சரிங்களா. ஓகே, இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க சம்பளம் வந்துட்டு 36 ஹையஸ்ட் நம்பரு. 36 18ஆல் டிவைட் ஆகுது, ஆனால் 24ஆல் டிவைட் ஆகலை. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 36ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் பாருங்கள், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 72 பார்த்தீங்கன்னா 24ல் 3 டைம்ஸு, 18ல் வந்துட்டு 4 டைம்ஸ். அப்போ 72 தான் இதோட எல்சிஎம்மாக இருக்கும். ஓகே, டோட்டல் ஒர்க் ஈக்குவலாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், ஏவும் பியும் சேர்ந்து 24 டேஸில் 72 யூனிட்னா பெர் டேக்கு வந்து 3 யூனிட். ஜஸ்ட் இதோட எவ்வளோ டைம்னு பாருங்கள், 32 அப்படி கிடச்சிரும். பி ப்ளஸ் சி வந்துட்டு 36 டேஸில் 72 யூனிட்னா பெர் டேக்கு வந்து 2 யூனிட்டு. சி ப்ளஸ் ஏ பெர் டே வந்துட்டு 4 யூனிட்டு. ஓகே, நமக்கு என்ன கேட்டால் ஸ்டெப் நம்பர் 1 வந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 2 வந்துட்டு சம்மில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்களோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஏபிசி இவங்க 3 பேர் சேர்ந்து மட்டும் எவ்வளோ டேஸில் ஒர்க் முடிப்பாங்கன்னு. அப்போ அந்த ஏபிசியோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கணும். செக் பண்ணி பார்த்தா இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, பி எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ ஏபிசி லெஃப்ட் சைடு ஆட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு எல்லாமே 2 டைம்ஸ் வரும். இப்போ 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 2AB/C = 9 யூனிட்டு. அப்போ ஏ அண்ட் பி அண்ட் சியோட ஒன் டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 9/2 யூனிட் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் டைம் தானே கேட்டிருக்காங்க. நமக்கு டோட்டல் டைம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மேக்ஸிமம் டூரேஷனுங்கிறது டைமுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஒர்க் டிவைடட் பை அதாவது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை ஒன் டே ஒர்க்கு. இங்கே எனக்கு டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 72. இதை டிவைட் பண்ணும்போது ஒன் டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 9/2. இதை டிவைட் பண்ணதுக்கு பதிலாக 2/9 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணும்போது இது இவ்வளோ இதில் 8 டைம்ஸு, therefore 16 டேஸ். நார்மலாக டைம் வேணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கால் ஒன் டே ஒர்க்கை டிவைட் பண்ணுவேன். எனக்கு டோட்டல் ஒர்க்கு 72 தெரிஞ்சிச்சு. இங்கே எனக்கு நார்மலாக இது நம்பரில் இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணிக்கலாம். இது எனக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கனால ரெசிப்ரோக்கில் எழுதி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். ஓகே, எல்லாம் ஒன்று தான். அப்போ 16 டேஸு எனக்கு ஆன்சர் கிடச்சி. அப்போ ஏபிசி எல்லாமே சேர்ந்து இந்த ஒர்க் எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னா 16 டேஸில் முடிச்சிடுவாங்க. சரிங்களா, இது புரிஞ்சுங்களா. ஓகே, பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி கேன் ஃபினிஷ் ய ஒர்க் இன் 12 days, பி அண்ட் சி கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 10 days, சி அண்ட் ஏ கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 15 days. இன் how many days they can finish the work together அப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா
இங்கேயும் சேம். ஆல்ரெடி இந்த மாதிரி சம் ஒன்று நம்ம சால்வ் பண்ணி வச்சுருங்களா, நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். ஏ அண்ட் பியோட டேஸ் பார்த்தீங்கன்னா 12, பி அண்ட் சியோடது 10, சி அண்ட் ஏவோடது வந்துட்டு 15. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஏ பி சியோட டோட்டல் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸில் ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. ஆனால் ஒர்க் எவ்வளோன்னு சொல்ல கிடையாது. அந்த ஒர்க் எனக்கு எப்படி கிடைக்கும்னா டோட்டல் ஒர்க்குங்கிறது கொடுத்துருக்க டைமுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டா போதும். இங்கே இதுக்கு எல்சிஎம் பாருங்கள் என்ன வரும், 15 தான் ஹையஸ்ட் நம்பரு, 10ஆல் டிவைட் ஆகுது, 12 டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 30, அதுவும் டிவைட் ஆகுது. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40, அதுவும் டிவைட் ஆகுது. 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 60 வருது. 60 பார்த்தீங்கன்னா 12ஆல் 10ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 60 தான் எல்சிஎம். அப்போ ஏ அண்ட் பியோட ஒன் டே ஒர்க் வந்துட்டு 5 யூனிட், பி அண்ட் சியோடது வந்துட்டு 6 யூனிட், சி அண்ட் ஏவோடது வந்துட்டு 4 யூனிட். இஸ் இட் கிளியர்? 12ஓட 5 டைம்ஸு, 10ஓட 6 டைம்ஸு, 15ஓட 4 டைம்ஸு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவேன்னா கிடைக்கிறதுல அப்படியே பாதி எடுத்துக்குவேன். நம்ம லாஸ்ட் டைமில் என்ன பண்ணுவேன், 2 அந்த சைடு கொண்டு போயிருப்போம். டேரெக்டாக சொல்லிக்கலாம். 5 + 6 11 + 4 15, 15/2ன்னு வந்துருப்போம். இந்த 2 எதுவுமே இல்லைங்க. இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் a + b + c = 15. இப்போ ஏபிசி மட்டும் எவ்வளோங்க, 15/2. எனக்கு டோட்டல் ஒர்க் கேட்டிருக்கேங்க, டைம் கேட்டிருக்கேங்க. டைம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை ஒன் டே ஒர்க்கால் டிவைட் பண்ணும். இங்கே ஒன் டே ஒர்க் வந்துட்டு ஃப்ராக்ஷனாக இருக்கனால ஜஸ்ட்டு நான் இப்படி எழுதிக்கிறேன். இதில் 4 டைம்ஸ், therefore 8 days. கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, இது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த டைப் இதோ கொஞ்சம் பார்த்து வச்சுங்க, இது ரொம்ப முக்கியமான டைப் தான். இதில் நம்ம என்ன பண்ணோம், இதே சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு நம்ம 3 பேர் சேர்ந்து தானே கண்டுபிடிச்சோம். ஒருவேளை வந்துட்டு யாராச்சும் தனியாக ஒருத்தரோட ஒர்க் மட்டும் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் ஏ மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பார், பி மட்டும் எவ்வளோ நாளில் ஒர்க் முடிப்பார், அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி கேன் டூ ஏ ஜாப் இன் 12 days, பி அண்ட் சி கேன் டூ த சேம் ஜாப் இன் 15 days, சி அண்ட் ஏ இன் 20 days. தென் இன் how many days ஏ alone கேன் ஃபினிஷ் த ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி பேராக வரதை வச்சு நம்ம ஆல்ரெடி சம் கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்துட்டு என்னென்னா இண்டிவிஜுவல் பர்சனோட ஒர்க் என்னென்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எப்பவுமே டைம் அண்ட் ஒர்க்கில் வந்துட்டு யாருக்கு ஆன்சர் பண்ண போகணுமோ 2 விஷயம் தெரிஞ்சு. ஒன்று வந்துட்டு டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு பார்க்கணும், அது ஒரு கோல், அது வந்து ப்ரைமரி திங். மெயின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யார் இந்த ஒர்க்கை முடிக்க போகிறாங்களோ அது யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களோட ஒன் டே ஒர்க் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஓரளவுக்கு. சரிங்களா? ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கோல் பார்த்தீங்கன்னா ஏ எவ்வளோ நாளில் முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட ஒன் டே ஒர்க் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம மெயின் டார்கெட்டாக இருக்கும். அதை சர்ச் பண்ணி தான் போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க டீட்டெயிலை வச்சு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். செக் பண்ணி பார்த்தா ஜஸ்ட்டு ஏ அண்ட் பி வந்துட்டு 12 days, பி அண்ட் சி வந்துட்டு 15 days, சி அண்ட் ஏ வந்துட்டு 20 days. இதை வச்சு பார்க்கும்போது டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னா எல்சிஎம் வந்துட்டு 60 இருக்கும். அண்டு ஏ அண்ட் பியோட ஒன் டே ஒர்க் வந்துட்டு 5 யூனிட், பி அண்ட் சியோடது வந்துட்டு 4 யூனிட், சி அண்ட் ஏவோடது வந்துட்டு 3 யூனிட். ஓகே. ஆக்சுவலி நமக்கு என்ன தெரியும்னா ஜஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா இவங்க 2 பேர்த்தோட ஒர்க் வந்து 2 டைம்ஸாக கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ பி சி மட்டும் வேணும்னா எல்லாமே ஆட் பண்ணலாம். 5 + 4 9 + 3 12. ஸோ 12 இந்த சைடில் இந்த 2 டைம்ஸ் ஏ இருக்கு இல்லைங்களா, அந்த 2 வந்துட்டு கீழே வந்து டிவைட் பண்ணி என்ன கிடைக்கும் 6. ஓகே. நமக்கு இப்போ என்ன கிடச்சுன்னா ஏபிசியோட டோட்டலாக ஒன் டே ஒர்க் எவ்வளோன்னு கிடச்சிருக்குன்னா 6ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்கேன்னா கொஷின் வந்துட்டு ஏ வந்துட்டு இந்த ஒர்க் எவ்வளோ நாளில் முடிப்பான்னு சொல்லிட்டு. அப்போ ஏ வந்துட்டு இந்த ஒர்க் எவ்வளோ நாளில் முடிப்பான்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா டோட்டல் ஒர்க் ஆல்ரெடி இருக்குது, நமக்கு ஒன் டே ஒர்க் மட்டும் கிடச்சா போதும். நல்லா கவனிங்களேன், இந்த 6 யூனிட்டுங்கிறது ஏபிசி எல்லாம் சேர்ந்தது. எனக்கு ஏ மட்டும் வேணா அந்த பிஎன்சியை ரிமூவ் பண்ணால் போதுமா? பிஎன்சியோட ஒன் டே ஒர்க் பாருங்க 4 இருக்குது. இப்போ ரிமூவ் பண்ணோம்னா இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு ஏவோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ இருக்கும் 2 யூனிட். அப்போ ஏவோட ஒன் டே ஒர்க் 2 யூனிட்னா இப்போ ஏ வந்துட்டு எவ்வளோ ஒர்க்கு முடிக்கணும்னா 60 யூனிட்டுக்கு. அப்போ 60 யூனிட் எவ்வளோ டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60 அவனோட ஒன் டே ஒர்க் டிவைட் பண்ணோம்னா 30 days. இஸ் இட் கிளியர்? ஓகே. இந்த சம்மில் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே வச்சு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் எப்பயும் போல் சம்மில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்களோட ஒன் டே ஒர்க்கு எல்லாமே மெர்ச் பண்ணோம்னா எனக்கு ஆக்சுவலாக 12 கிடைக்குது. இதெல்லாமே 12 பார்க்கும்போது எல்லாத்தோட ஒர்க்கும் 2 times வந்துட்டுருக்கும். நமக்கு நார்மலாகிறது எல்லாத்தோட ஒர்க்கும் 1 டைமாக இருக்கணும். அப்போ 6 எடுத்தாச்சு. இப்போதைக்கு 6 வந்து பார்க்கும்போது
ஏபிசியோட ஒன் டே ஒர்க் தான் 6. எனக்கு ஏவோட ஒன் டே ஒர்க் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஏபிசியிலேருந்து பிஎன்சியை வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறேன். பிஎன்சியை ரிமூவ் பண்ணால் அதோட டீட்டெயில் எனக்கு தேவை, அது இங்கே இருக்குது. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஏவோட ஒன் டே ஒர்க்கு 2 யூனிட்டு. நமக்கு டைமுங்கிறதே ஒன்றுமே கிடையாது. டோட்டல் ஒர்க்கை யார் அந்த ஒர்க்கை முடிக்க போகிறாங்களோ அவங்களோட ஒன் டே ஒர்க்கில் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து டோட்டல் டைம் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இதை பார்த்து வச்சுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சம் கூட சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவான ஐடியா கிடைக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, A and B can do a job in 10 days, B and C in 15 days, C and A in 18 days, 1 night. ஓகேங்களா? Then in how many days B alone can finish the work ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லாமே குரூப்பாக ஒர்க் பண்ணிவிட்டு முடிக்க போகிறது மட்டும் இண்டிவிஜுவல் பர்சனோட கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டார்கெட்டே பார்த்தீங்கன்னா பியோட டைம் கண்டுபிடிக்கணும். ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து டோட்டல் ஒர்க்கு, அது நம்ம எல்சி மூலியமாக கிடைக்கும். மெயினான விஷயம் வந்துட்டு பியோட ஒன் டே ஒர்க்கு நம்ம டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா பியோட ஒன் டே ஒர்க்கை டோட்டல் ஒர்க் கூட கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம பிக்கான டைம் கிடைக்கும். சரிங்களா? நம்ம சம் பார்த்தீங்க அப்படின்னா A and B 10 days, B and 15 days, C and A 18 days. இப்போ இது டோட்டல் பார்க்கும்போது எனக்கு எல்சிஎம் வந்துட்டு 90, டோட்டல் ஒர்க் வந்துட்டு 90 இருக்கும். இப்போ செக் பண்ணி பார்த்தாங்கன்னா டேபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? A and Bயோட ஒன் டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 9 யூனிட், B and Cயோடது வந்துட்டு கம்பேர் பண்ணோம்னா 6 யூனிட், அண்டு C and Aவோடது கம்பேர் பண்ணோம்னா 5 யூனிட். ஓகே, இப்போ எனக்கு A, B, C மட்டும்தான் வேணும். ஆனால் இந்த 9 + 6 15, 15 + 5 20, 20 இந்த 2 வந்துட்டு இந்த சைடு வரும்போது 2ஆல் டிவைட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஓகே, இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஏபிசியோட ஒன் டே ஒர்க் கிடச்சி. ஆனால் எனக்கு என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா பி வந்துட்டு எவ்வளோ நாள் முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு பியோட ஒன் டே ஒர்க் தான் வேணும், இவங்களோட ஒன் டே ஒர்க் எனக்கு தேவையில்லை. அப்போ இதில் வந்து பி மட்டும் வேணும், எது ரிமூவ் பண்ணும்? ஏஎன்சி. நல்லா கவனிச்சிங்க. இதில் ஏ வேணும்னா பிஎன்சியை சப்ஜெக்ட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். இல்லை பி வேணும்னா ஏஎன்சியை சப்ஜெக்ட் பண்ணும். இல்லை சி வேணும்னா ஏஎன்பியை சப்ஜெக்ட் பண்ணும். எனக்கு இப்போ பி தானே வேணும். பி வேணும்னா அப்போ ஏஎன்சி எவ்வளோன்னு பாருங்கள், 5 யூனிட்டு. ரிமூவ் பண்ணும்போது எனக்கு பி மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 5 யூனிட் கிடைக்கும். இது வந்துட்டு பியோட ஒன் டே ஒர்க்கு. மொத்தமாக 90 யூனிட் முடிக்கணும். இப்போ பிக்கான டைம் பார்த்தீங்கன்னா பிஸ் டைம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 யூனிட்டை அவரோட ஒன் டே ஒர்க்கில் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 18 டேஸ். செட் கிளியர்? ஓகே, நீங்கள் இந்த ஃபார்மேட்டு பார்த்து சார் ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். என்னென்னா ஜஸ்ட்டு மொத்தமாக சேர்ந்து ஏபிசி சேர்ந்து எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணுவோன்னா அதுவும் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அதில் ஏதாச்சும் இண்டிவிஜுவல் பர்சன் டைம் கேட்டதாலும் அதுவும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. நான் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.